வணக்கங்கண்ணா சொல்லுங்க. வேலையெல்லாம் முடிஞ்சா? ஆனா வந்திருந்தாருங்கன்னா ஒரு பெரிய எரிமை பேசுங்க. அந்த இதுக்கு போகணும் அப்படின்னு அதை பேசிட்டு இருந்தாங்க கேட்டீங்கன்னா சரி அதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் வச்சு போய்க்கலாம்னாங்க. அதனால சரி இல்ல இல்ல நீங்க ஒண்ணு பண்ணுங்க, நீங்க கூட போயிட்டு அதெல்லாம் முடிச்சு நீங்க இரவு எத்தனை மணிக்கு ஓய்வு நேரம்? லேட் ஆயிடுச்சு. என்ன அவருக்கு வர்றதுக்கு என்ன 1/2 மணி நேரம் ஆகுனாருங்கண்ணா. வந்ததுக்கு அப்புறம் தான் போவோம். சரிதாங்க சார். ஏன்னா நான் இரவெல்லாம் கண்ணு முடிச்சுட்டு என்னை பத்தி தான் தெரியும். கண்டிப்பாங்க கண்டிப்பாங்க. சரி, இப்போ ஒரு முக்கியமான விடயம் பேசுறேன்னு சொல்லிதான் கூப்பிட்டேன். நீங்க சொல்லுங்க சொல்லுங்க. வேற எந்த கட்சியில உறுப்பினர் ஆகல? ஆனா பிஜேபியில உறுப்பினர் ஆகி கொடுத்தாங்கண்ணா. ஆக்கி விட்டாங்களா? ஆமாங்கண்ணா. நம்ம மாமா வந்து நம்பரை கொடுத்து சொல்லி வாங்கி மிச்சக்கார விட்டு இது போட்டு விட்டாருங்கண்ணா. ஏங்க நம்ம இதுக்கு தான் இது பண்ணாங்க. நம்ம 5ஆம் யுவ கட்சி நம்ம ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் இப்ப அதைத்தான் சொல்லலான்னு வந்தேன். சரிங்க. போயிட்டீங்களா நீங்க? ஆனா இப்ப சேர்த்து விட்டுருக்குறாங்க. இல்லைங்கண்ணா மாமா எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறதுனால ஏடிங்களை நம்ம இன்னொருத்தர் இருக்கிறாரு இல்லைங்கண்ணா. இப்ப இது நம்ம மாம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சும்மா மட்டும் இதோட வாடா இது பண்ணி வச்சிருக்கிறாரு இல்லைங்கண்ணா. சரி, இப்போ உங்களுக்கு தெரிஞ்சு உங்களுக்கு நம்பிக்கையான உங்க கூட வந்து சின்ன வயசுல இருந்த நட்பா இல்ல உங்க சொந்தக்காரங்க வகையில வேற யாராச்சும் 18 வயசுக்கு மேல கட்சியில உறுப்பினர் ஆகிற மாதிரி இருக்கிறாங்களா? ஏன்னா இப்ப 5ஆம் யுவ கட்சிக்கு நம்ம ஆளுங்கள ஒருத்தர் வந்து. ஆமாங்க ஆமாங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா இதுல அதாவது வந்து பாத்தீங்கன்னா குளம்பாளையம்னா அவங்களுக்கு ஆபீஸ் வச்சிருக்காங்க. போய் பார்த்தா தெரிஞ்சுதுங்கண்ணா என்ன ஏதுன்னு கேட்டு நம்ம ஸ்கூல் டீச்சரே எடுத்து கொண்டு போய் கொடுத்தோம்னா வேலை கொடுத்துருங்க. ஏன்னா அது பிடிச்சாங்க வந்து பாத்தீங்கன்னா நாங்க வாங்கவே இல்லை. அது மட்டும் தான் இருக்குது. ஸ்கூல்ல கொடுத்தது மட்டும் தான் இருக்குது. சரிங்க. 5ஆம் யுவ கட்சியில சேர்ந்தா நமக்கு அங்க தொடர்ந்து பயணிக்கிறவங்களா இருக்கும். கண்டிப்பாங்க. இப்ப நீங்க ஒருவேளை அங்க உள்ள போயிருந்தீங்கன்னா சரிங்கண்ணா. இப்ப தேர்தல் நெருங்கிடுச்சு 2026. இந்த தேர்தலுக்கு வந்து அவங்க ஏற்கனவே நேரம் ஆளை தேர்ந்தெடுத்து முடிச்சிருக்காங்க எல்லா தொகுதிக்கும். கண்டிப்பாங்க கண்டிப்பாங்க. ஆனா அடுத்த தேர்தல் வரும்ல எப்படி அடுத்த 5 வருஷத்துல? ஆமாங்க ஆமாங்க. அவங்க ஒரு எம்எல்ஏ அளவுக்காக கொண்டு போய் விட்டுருலாமான்றது என்னுடைய எண்ணம். ஏன்னா எனக்கு அங்க கொஞ்சம் ஆட வேண்டிய வேலையே இருக்கு. அந்த நம்பிக்கையான ஆட்கள் வேணும் நமக்கு. என்னை பத்தி தான் தெரியுமே அவங்களுக்கு என்னென்ன வேலை பண்ணுவேன். அப்ப நமக்கு கொஞ்சம் படிச்ச ஆட்களும் வேணும், கொஞ்சம் வேலை செய்ய ஆட்களும் வேணும். ஏன்னா எல்லா வேலையும் ஒரே ஆளால தனியா செஞ்சிட முடியாது. எடுத்து பார்த்தாலும் அதே தான். அதனால நீங்க வந்துட்டு சரி நீங்க ஒருவேளை அந்த கட்சிக்குள்ள போயிட்டீங்கன்னா அப்படியே நீங்க உங்களை வச்சு இந்த வணிகத்தை அந்த கருப்பு வணிகம் எல்லாம் இருக்குல்ல, அந்த வணிகத்துக்கு கொஞ்சம் ஆட்களை நீங்க அப்படியே உள்ள கொண்டு ஒரு 50 பேர் 100 பேர் கிட்ட போயிட்டு வருவீங்கன்னா அப்புறம் அவங்கள வச்சு நம்ம படிச்சவங்களை வச்சு அடுத்தடுத்து ஒவ்வொரு கட்டமா அப்படி ஒரு திட்டம் வந்துகிட்டு தோணுச்சு. சரிங்க. சரி, நீங்க வந்து வேற எதுவும் உறுப்பினர் ஆயிட்ட மாட்டீங்கன்னு நினைச்சுதான் இப்ப உங்களுக்கு இது நாங்க நீங்க சொல்லலாங்க. 6 மாசத்துக்கு முன்னாடி வந்து மாமா வந்து பிடிச்சி பண்ணிட்டாருங்கன்னு உங்களுக்கு அன்னைக்கு எனக்கு சொன்ன மாதிரி நினைவுலயே இல்ல. ஆனா நீங்க வந்து பேசிட்டு இருக்காங்கன்னு சொன்னீங்க. ஆனா என்னன்னா ஒண்ணு இல்லை, நீங்க நம்ம இசை காலத்துக்கு சொல்லி இசை காலத்து நம்பர் அந்த உறுப்பினர் அவங்க பெருமைக்கு வச்சாங்க. சரி, உங்களுக்கு தெரிஞ்ச நம்பிக்கையான ஆள் வேற யாரையாச்சும். ஆனா அவங்களுக்கு வந்து தமிழ் தேசியம்னா என்னன்னு தெரியணும். அது அந்த மாதிரி ஆட்கள் நம்ம தேர்ந்தெடுத்தீங்கன்னா இப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்ப இருக்கிறாங்க எல்லாமே தொழில இருக்கிறதுனால யாரும் வரமாட்டேங்கிறாங்க. என்ன தொழில் எல்லாமே ஜவுளி டெக்ஸ்டைல் முறையே இருக்காங்க. வியாபாரத்துல இருக்கிறவங்க அவங்க ஒண்ணு வேலை செய்யறவனா இருக்கிறான். வேலை செய்யறவன் ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் எனக்கு அந்த மாதிரி பணம் வச்சிருக்கிறவங்க இப்ப நமக்கு வந்து வேலைக்கு வர மாட்டாங்க. ஆனா தொழிலாளியா இருக்கிறவங்க முதலாளியா மாட்டணும். ஏன்னா பணக்காரனை திரும்ப திரும்ப பணக்காரன் ஆகிட்டு உண்மையும் ஆகும் போட்டு கண்டிப்பாங்க கண்டிப்பாங்க நம்ம பேசி கேட்க மாட்டாங்க. கண்டிப்பாங்க கண்டிப்பாங்க.
நாடார் கொடியவே எடுத்துக்கோம். தமிழ்நாட்டுல நல்லா வசதியா செழிப்பாத்தான் இருக்கு. அவன் நம்ம பேச்ச நீங்களே கேட்க மாட்டாங்க. நான் ஒருத்தன் வந்தான் தெரியுமா, நான் பழைய விமானம் விட்டேன். கடைசியில வந்துகிட்டு ஒரு புள்ள ஒரு ஏசியர் பாட்டு விளைய சொல்றாங்க. இன்னைக்கு வரைக்கும் கயிறு அப்படியே அதுதான் நிறைய இன்னும் போலிகள் தான் வரும். கண்டிப்பாங்க கண்டிப்பாங்க. நமக்கு ஆக்கப்பூர்வமா வேலையை முடிக்கிற ஆட்கள் வந்து அப்ப நம்ம வந்து ஒரு ஏழையா இருக்கிறவரை வளர்த்து விட்டோம்னா அவங்களுக்கு கொஞ்சம் மாற்றம் அந்த எண்ணம் இருக்கும். ஒரு நன்றி. கண்டிப்பாங்க கண்டிப்பாங்க. சரி நமக்காக ஏதாச்சும் எனக்கு இந்த வேலை ஆகும்ப்பா, நீ எம்எல்ஏ வச்சீங்கன்னா எனக்கு முடிச்சு விடுறா அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஆட்களை தயார்படுத்தி இப்ப நீங்க தான் இப்ப நீங்க 5ஆம் கட்சிக்குள்ள போயிட்டீங்கன்னா சரி இது வந்துகிட்டு எப்படியா இருந்தாலும் இந்த தேர்தல் இல்லைன்னா அடுத்த தேர்தலுக்குள்ள உங்களை ஒரு பெரிய கையா மாத்தி விட்டுருவாங்க. எப்படி வந்து தேர்தல் இருக்கிற நேரத்துக்கு உங்களுக்கு ஒரு தொகுதி ஒதுக்கி வாய்ப்பு கொடுப்பாங்க. நீங்க நிக்கிறது மட்டும் போதும், மற்றதெல்லாம் நான் இறங்கி பார்த்து ஓட்டி வச்சுக்குவாங்க. செலவெல்லாம் பார்த்து விட்டு எப்படியாச்சும் உங்களை நல்லா வச்சு ஒரு எம்எல்ஏங்கிற இடத்துக்கு கொண்டு போயிட்டா நாம அடுத்த காய் நகர்த்துறதுக்கு சுலபமா இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா கிராமம் டவுன் ரெண்டுமே சேர்ந்த மாதிரி தான் வருங்க. டவுனை ஒட்டி இருக்குங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னா எங்க தொகுதி முடப்பட்டி தொகுதியில் முழுக்க வந்து பாத்தீங்கன்னா கிராமம் தாங்க. நமக்கு இன்னும் ஆளுங்க கிடைப்பாங்களே கொஞ்சம் இடமட்ட பசங்க கொஞ்சம் தேடுங்க. கண்டிப்பாங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா நானு தேடுங்க. அவங்களுக்கு நீங்க தேடு போகும்போது அவங்களுக்கு தமிழ் தேசியம்னா என்னன்னு தெரியலனாலும் அந்த தமிழ் சிந்தனையாளர் பேரவை 5ஆம் தமிழர் சங்கம் இவங்களுடைய காணொலிகள் எல்லாமே போட்டு காட்டுங்க. ஓய்வு நேரத்துல அவனை எப்படியாச்சும் அந்த 5ஆம் கட்சியில போடா இந்த மாதிரி ஒரு ஆள் இருக்கிறாரு. நமக்கு வந்து என்ன சொல்றது, தமிழில வேணும்னா சில வேலைகளை செய்யணும். அவங்க வந்து சென்னையில இருக்க மாதிரி மற்ற வேலையை பார்த்துக்குவாங்க. நீ இந்த கட்சிக்குள்ள போயிட்டு இந்த மாதிரி வணிகத்தை கத்துதான் அவங்க அந்த வணிகத்தை பத்தி கொஞ்சம் சொல்லிக் கொடுங்க. வணிகத்துக்கு உண்டான ஆட்களை வந்து அந்த ஏன்னா நமக்கு நாம் தமிழ் கட்சியை நம்ப முடியும். அது வேலைக்கு ஆகாது. குழுவை நான் கலைச்சி விட்டேன், உங்களுக்கு தெரியுங்களா? சொல்லிட்டு தானே கலைச்சேன். நீங்க எல்லாம் வந்துகிட்டு கடைசி வரைக்கும் என்ன காலம் நக்கிட்டு தான் போவீங்க. இன்னைக்கு காலம் நக்கிட்டு போற வரைக்கும் தமிழீர மயிர் கூட கிடைக்காதான்னு நான் சொல்லிட்டே செஞ்சேன். ஆனா நான் செஞ்சு ஒரு வாரத்துக்குள்ளார நீங்க சென்னையில கோயம்பேடு சந்தை பகுதிக்கு பக்கத்துல வந்துட்டு ஒரு பகுதி அது என்னன்னு சொல்ல வந்து அங்க வந்துகிட்டு ஒரு ஈரத்தொழிலாளரை கைது செஞ்சுட்டாங்க. என்னங்க புதிய தலைமுறையில செய்தியாவே வந்திருக்கு. அந்த செய்தியை வந்து அதோட தொலைக்காட்சியில வந்த காணொலிய படமா எடுத்து அதை வந்து படவழியில ஒரு சுற்றி போட்டு சரியா எனக்கு அனுப்புறாங்க. அப்ப என்ன சொல்ற, ஈழத்தமிழர்கள் வருஷத்துல ஒருத்தர் எங்கேயோ ஒருத்தர் போராட தயாராத்தான் இருக்கிறான். ஆனா போராளிகளை சரியா ஒருங்கிணைச்சு அவங்களுக்கு இன்னும் வந்துகிட்டு அதாவது நாம எப்படி வந்து காய்களை நகர்றோம்னு சொல்லி அவங்களுக்கு புரியல. தமிழ்நாட்டுல ஈழத்தமிழ அந்த யாரு தலைநகரான கனடால அவன் என்ன புரிஞ்சுக்கிட்ட அளவுக்கு இன்னும் நிறைய ஈழத்தமிழர்கள் வந்து நம்மள புரிஞ்சுக்க தயாரா இல்லை. நம்ம எப்படி என்ன சொல்றது, அடுத்தடுத்த காய்களை நகர்த்தணும், யாரை தாக்கணும், எங்க தாக்கணும், என்னென்ன வேலைகளை எதுவுமே வந்து அவங்க புரிஞ்சுக்க தயாரா இல்லைன்னு இன்னும் அவசரப்பட்டு எங்கேயே போய் மாட்டிக்கிறாங்க. இப்ப ஒரு பெரிய சிக்கலாயிரும். இப்பயும் நாம் தமிழ் கட்சி மயில் கூட அதை ஆட்சியும் பிடிக்க மாட்டோம், மயிலையும் பிடிக்க மாட்டோம். பொறுமையா வந்து பாத்தீங்கன்னா ஆட்களை மட்டும் உருவாக்கணும். நமக்கு தேவையான பயிற்சி வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு நமக்குள்ள பேசிட்டு இருக்கணும். அதுக்கப்புறம் நாம வந்து ஒரு 5ஆம் தமிழர் சங்கம் வந்து ஒருவேளை அவங்க கட்சி ஆட்சியை பிடிச்சிருச்சுன்னு வச்சுங்களேன், என் வேலைய பாதி அதை குறைச்சிருவான். ஏன்னா அவங்களுடைய சமீபத்திய காணொலிகள் மூலமா அது அவங்க எனக்கு வந்து அவங்க பேசுற அதாவது கஞ்சாட காட்டுறதுன்னு சொல்லுவாங்க. காதலி வந்து அப்பா கூட தான் இருப்பா, அப்பா கூட தான் இருந்து. ஆனா காதலை வச்சு வந்துகிட்டு அந்த இது காட்டுவாங்கல்ல அப்ப அது மாதிரி அவன் வந்துட்டானா எனக்கு பாதி வேலை குறைஞ்சிரும். அப்ப நான் நான் ஏற்கனவே குழுவுல வந்து சொல்லியிருக்கேன், என் கையில காசு இருந்துச்சுன்னா நான் காளியம்மாலையே கூப்பிட்டு போகல, உனக்கு எதிராக இது ஒரு கட்சியை நான் கண்டிப்பா வளர்த்து விடுவேன், 1க்கு 3 வளர்த்து விட்டுலாங்கிற முடிவுல தான் இருக்கும். ஏன்னா அப்ப வந்து நாம் தமிழ் கட்சி தன்னால என்ன சொல்றது, போட்டியாளர்கள் அதிகமாயிட்டாங்கன்னா அவனோட சாயம் வெளுத்துரும். நாம போய் அவனை வெளுக்கணும்னு அவசியம் இல்லை, அவனால அவனுக்கே வெளுத்துரும். தெரிஞ்சு போயிருந்த ஏற்கனவே கட்சிக்குள்ள இருந்து நிறைய வந்து இப்ப திமுக உறுப்பினர் ஒண்ணு அந்த காளியம்மா மாதிரி தனியா நிக்கணும், இல்ல மற்ற தமிழ் தேசம் பேசுறவங்க கூட போனா பரவாயில்ல, போய் திரும்ப திமுகலயும் போய் கிட்டத்தட்ட
ஒரு அந்த காணொலி எல்லாம் பார்த்துட்டு இப்ப நான் பேசிட்டு இருக்கேன். சரிங்க சரிங்க. அதனால வந்துகிட்டு இப்ப திரும்ப அவங்க எல்லாம் திருப்பிட்டு 5ஆம் யோசிச்சு வாங்கினா 5ஆம் தொண்டர் சங்கத்துக்கு வாங்க, கொஞ்ச நாள் கையில கழிச்சுட்டு இருங்க, அதுக்கப்புறம் நீங்க இறந்த பணத்தை எல்லாம் வேற வழியில சம்பாதிக்கிறதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன். இப்ப அடுத்து நான் இப்ப நான் காணொலிக்கு பேச ஆரம்பிச்சேன் வலைவலியில. சரி சரிங்க. முதல் காணொலி போட்டேன் நேத்தோ முந்தா நேத்தோ. நீ அடுத்தடுத்து நான் பேசுறேன். அப்ப இது வந்து கண்டிப்பா இன்னைக்கு இல்லைனாலே ஒரு 6 மாசத்துக்கு அப்புறம் கண்டிப்பா ஒரு பிரளயத்தை உருவாக்கிடும். ஏன்னா நான் எந்த அளவுக்கு பேச என்ன வேலை பண்ணுறது எல்லாமே தெரியும். அதை பார்த்து போகும்போது ஈழத்தமிழங்களும் ஒரு மாதிரி இதாகுவானுங்க, தயாராகுவானுங்க. ஏற்கனவே அங்க போயிட்டு இருக்காங்க. அதனால நமக்கு வந்துகிட்டு இப்ப நம்ம தரப்புல செய்ய வேண்டிய காரியங்களை வந்து கொஞ்சம் எனக்கு துரிதப்படுத்தினாலே போதும். மற்றதையும் நடக்க வேண்டியதெல்லாம் தன்னாக நடக்கும். அப்ப எனக்கு 5 நாள் இது நான் தமிழ் கட்சியை சுத்தமா நம்ப முடியல. தாழ வாங்கி விட்டு போயிடுவானுங்க. ஆனா இவங்க வந்து தெளிவா வந்து பட்டய படிப்பு படிச்சுட்டு புரிதல் வந்ததுக்கு அப்புறம் தான் உள்ள வாங்குறாங்க. பட்டய படிப்பு படிச்சவங்களுக்கு அங்க பொறுப்பே கொடுக்குறாங்க. தேர்தல் நிற்கிறதுக்கு பொறுப்பு பட்டய படிப்பு படிச்சிருக்கணும். அந்த பட்டய படிப்பு படிக்கணும்னா முதல் நீ வந்து தாய் தந்தை 20மே தமிழ் துறையில வந்தவங்களா இருக்கணும். ஆனா அதைத்தான் பாக்குறேன். நீ கல்லூரி முடிச்சியா பல்கலைக்கழகம் முடிச்சியா கேள்வி கேட்கிறேன். சார்பா நீ தேர்தல்ல நிக்க போறியா? அவர் வந்து சொல்லிட்டாரு முதலமைச்சர் பதவியில எனக்கு ஆசையே கிடையாது, கடைசி வந்து விளையாட்டு ஆசானா பொதுவா இருந்துட்டேன். அது போல நீங்க தான் எம்எல்ஏவும் அமைச்சராகவும் ஆகி இந்த நாட்டை ஆள போறீங்கன்னு அவர் தெளிவா சொல்லிட்டாரு. அப்ப உங்களுடைய ஆள் தான் நமக்கு வேணும். ஏன்னா இப்ப நான் எப்படி செயல்படுறேனோ அதே மாதிரிதான் அவங்க செயல்படுறேங்கிற முடிவுக்கு வந்துட்டாங்க. இப்ப அடுத்து நம்ம தரப்புல இருந்து நடத்த வேண்டிய காயெல்லாம் நடத்தணும். கொஞ்சம் 1க்கு ஒரு 4-5 இளைஞர்களை கூட தயார் செஞ்சு 5ஆம் கட்சியில உறுப்பினராக சொல்லுங்க. அவங்களுக்கு கொஞ்சம் வணிகத்தை கற்றுக் கொடுங்க. இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு நான் திரும்ப வந்து பயிரி குழுவை திரும்ப வந்து கொண்டுகிட்டு போவேன். ஏற்பட்ட இன்னும் கொஞ்சம் பலம் ஆகணும். கொஞ்சம் பொருளாதாரத்துல நம்ம மேம்படணும். அதுக்கப்புறம் வந்துச்சுன்னா வேகமா இருக்கும் நம்மளுடைய இது எல்லாமே. பொருளாதாரம் நம்ம மேம்பட்டாம அடுத்தடுத்து நம்ம ஸ்பீடா போயிடலாங்க. ஆமா, இப்ப வந்து பொருளாதார கேள்விக்குறியா இருக்கிறதுனாலதான் குழுவை கலச்சு விட்டேன். ஏன்னா இவங்க கூடவே இருந்து காட்டி கொடுத்து போயிடுவாங்க. நல்ல வேலை நான் குழுவை கலச்சு விட்டேன். ஒருவேளை குழுவை நான் அப்படியே வச்சிருக்கேன் இந்நேரம் என்ன தேடி வந்திருப்பாங்க கைது பண்றது. கண்டிப்பாங்க கண்டிப்பாங்க கண்டிப்பாங்க. சிக்கல் தான் உருவாயிருக்கீங்களா? சிக்கல் தான் உருவாயிருக்கா. அப்ப வந்து கூட இருந்துட்டு வேலை முயற்சி பண்றாங்கன்னு போகும்போது நாம வந்து இன்னும் கொஞ்சம் அதனால இப்ப இன்னும் கொஞ்சம் நாளைக்கு நான் இது பகிர் குழுவா நடத்த மாட்டேன். நான் எடுத்து நடத்த ஆரம்பிச்சு அது இன்னும் வெறித்தனமா போகணுங்கிறதுக்கு தான் நான் இருக்கேன். அதுக்குள்ளார வந்துட்டு ஒரு 5-10 இளைஞர்களை தயார் செஞ்சு அந்த கட்சிக்குள்ள போய் உறுப்பினராக சொல்லுங்க. அவங்களுக்கு வந்து தமிழ் தேசியமும் கற்றுக் கொடுங்க, அந்த வணிகத்தை பத்தி கொஞ்சம் கற்றுக் கொடுங்க. மற்றதெல்லாம் நம்ம அப்புறமா பேசுறேன். சரிங்க ஓகேங்க சரிங்க சரிங்க சரிங்க. நான் அதுக்கு இந்த ஐடியா பண்ணிட்டு உங்களுக்கு எப்படி என்னங்கிறது எல்லாமே பாக்குறேங்க. ஏன்னா போனோம்னா இதுல எப்படி ஆள் இருக்காங்க, நமக்கு தகுந்த ஆள் இருக்காங்க நம்ம பிரிச்சுலாங்க. ஆமா, வந்து பாருங்க, நீங்க தேர்ந்தெடுக்கிற இளைஞர் தமிழ் குடியா இருந்தா தான் அவனும் வந்து சங்கத்துல வேகமா இணைக்கிற வேலையை பார்ப்பாங்க. ஆமாங்க. நீங்க அதை மட்டும் பாருங்க. ஏழையா இருக்கிறாங்கிறதுக்குலாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லை. இப்ப நான் கூட இங்க வந்து சென்னையில என்ன சொல்றது டேபிள் கிளீன் பண்ற வேலை, எஸ்எல் எடுக்கிற வேலையை மட்டும் எடுத்துட்டு தான் இருந்தேன். இப்ப ஏதோ கொஞ்சம் கையில காசு இருக்கு, நான் முன்வண்டி ஓட்டிட்டு இருக்கேன். அதனால ஏழையா இருக்கிறது வந்து தப்பு. ஏன்னா 60-20 வருஷமா வந்து தமிழ் முகத்துல சுத்துறதுனால எவனாலையும் தமிழனால அவனுக்கு சுலபமா எதிர்த்து பொருளாதாரத்துல எல்லாம் வர முடியாது. இன்னும் மொத்தம் 16 வருஷம் கட்சி மகிழ் வச்சு அவன் இது மட்டும்தான் 80 வருஷத்துல மகிழும். ராடிசன் விடுதியில வந்து அறை எடுத்துட்டாங்க. அவன் குடும்பத்தை பலப்படுத்துறதுக்கு தான் போயிட்டு இருக்காங்க தவிர தமிழக வாழ வச்சதுக்கு என்ன நடவடிக்கை மாதிரி எடுக்கலாம். நாம அடுத்து செய்ய வேண்டிய வேலையை கொஞ்சம் வேகமா முன்னாடி வேலை. எனக்கு இந்த ஒரு 5 பேர் இந்த 10 பேர்த்த வந்து எத்தனை மாசத்துல அங்க போய் இளைஞர வச்சுங்க எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம இது பண்ணிட வேண்டியதாங்க. ஏன்னு கேட்டாங்கன்னா இப்போ வந்து பாத்தீங்கன்னா எலெக்ஷன் எப்படி போகுதுன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஆலோசிக்கலாங்க. இல்ல நீங்க இளைஞர்கள் போய் அந்த உறுப்பினர் மட்டும் ஆக சொல்லுங்க. மற்றபடி தேர்தலுக்காக அவங்க ஒண்ணு பெருசா அங்க வந்து வழக்கமான குடும்ப வாழ்க்கையை பார்த்துட்டு அப்படியே இருக்கட்டும். ஆனா அவங்களுக்கு அந்த வணிகத்தை பத்தி குறிப்பா சொல்லிக் கொடுங்க. அவங்க சங்கத்துல இறங்கி சங்கத்திலையும் கண்டிப்பா படிச்சவங்க சில பேர் இருப்பாங்க.
ஆமாங்க. அதன் மூலமா அவங்க வந்து நட்பு வட்டத்தை உருவாக்க சொல்லுங்க. அந்த கல்லூரி உள்ள போனதுமே 4-5 பேரை அப்படியே ஃப்ரெண்ட்ஷிப் பழகுறது இல்லையா, அது மாதிரி வந்து சங்கத்துல போயிட்டு அவங்க நட்பு வட்டத்துக்குள்ளார அவங்க வர வச்சு அவங்களுக்கும் அவங்க மூலமா வணிகத்தை கத்துக் கொடுக்க சொல்லி நம்ம கொஞ்சம் கொஞ்சமா தான் எல்லாத்தையும் மாத்தி கொண்டு போகணும். கண்டிப்பாங்க கண்டிப்பாங்க. அதனால நீங்க இந்த வேலையை கொஞ்சம் சீக்கிரமா முன்னெடுக்கிற வழியா சரிங்க. ஓகேங்க ஓகேங்க. நான் அது பண்ணிடுறேங்க. ஆமா. இப்ப என்னன்னா நாம இது இது எங்க இல்லைங்க, இப்ப எங்க ஏரியா சுத்தியுமே எல்லாமே எங்க சொந்தக்காரங்க இருக்காங்க. என்ன சரி, ஏன்னாங்க இப்ப எது போனாலும் எவன் போனாலும் ஏதாவது சொல்லிடுவான். அதனால நம்ம அதுக்கேற்ற மாதிரி நாம வந்து கீழே இருக்க இடத்துல தயார் பண்ணுவோங்க. ஆமா தயார் பண்ணுங்க. எனக்கு எப்படியா இருந்தாலும் வேலை சீக்கிரம் முடியணும். சரிங்க சரிங்க. நான் அதுக்கேற்ற மாதிரி நான் ரெடி ஆயிக்கிறேங்க. ஆனா பிஜேபி கட்சியை நான் சுத்தமா அது வந்து தமிழரைய அறத்துக்கே இறையாண்மைக்கு அது வந்து ஒத்து வராது. நமக்கு என்னன்னா உடன்பாடே இல்ல. இப்ப என்னன்னா இப்ப எல்லாம் இன்னொன்னு அவனுக்கு ஆசீர்வாதம்னு சொன்னாலும் கேட்க மாட்டான். ஆனா இவங்க வந்து பின்னாடி அடி வாங்க போறானுங்க. இவங்களோட அஜெண்டா என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுட்டு வரணும்னா அது ஒரு எனக்கு ஒரு ஆசை இருக்குது. இவங்க என்ன வரைக்கும் என்ன அஜெண்டா பண்றானுங்கிறது நமக்கு தெரியணும்னா இப்ப இவங்க என்ன பாத்தீங்களா, அமெரிக்கா வந்துகிட்டு இப்ப இன்னைக்கு பத்திரிகையில பாக்குறேன் 25% இந்தியாவுக்கு மட்டுமே வரி போட்டுருக்காங்க. ஆனா ஆமாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா நீங்க ரஷ்யால வந்து இது ஆயுதம் வாங்குற, இது வாங்குற, ஆயில் வாங்குற, எல்லாமே பண்ற அப்படிங்கும் போது என்கிட்ட நீ எதுவும் வாங்கல இல்ல, ஆனா உனக்கு டாக்ஸ் அப்படிங்கிறாங்க. இப்ப வந்துகிட்டு இவனுக்கு மோடிக்கு இவனுக்கு முட்டிச்சுன்னா இன்னும் வந்துகிட்டு ஒரு 30-50 வருஷத்துக்கு இது முட்டின மாதிரிதான் இருக்கும். அமெரிக்கா கூட வந்துகிட்டு அவங்க எதுவும் கொண்டு போக முடியாது. இப்ப வந்து இந்தியா வந்துகிட்டு என்ன சொல்றது, தொடர்ந்து பாதுகாப்பா அவன் தற்சார்பு பொருளாதாரத்தை கையில எடுத்து அவனோட சூழ்நிலைமை வரும். ஆனா அவன் எடுக்க மாட்டான். கூட பன்னாட்டு நிறுவனங்களுக்கு கூட்டி கொடுப்பாங்க நாட்டை. ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னா இன்னொன்னு நல்லா யோசிங்கன்னா, இப்ப தற்சார்பு பொருளாதாரத்தை எடுக்கிறாங்கன்னா எதுல எடுக்கிறாங்கன்னா ஆயுத உற்பத்தியில எடுக்கிறானுங்க. ஆயுத உற்பத்தியில யாரு கொடுக்குறானுங்கன்னா பிரைவேட் கொடுக்குறானுங்க. பிரைவேட் யாருன்னா இவனுங்க தான். ஆனா இப்ப என்னன்னா இப்ப நல்லா பாருங்கன்னா இஸ்ரேலுக்கு தேவையான ஆயுதங்களை இந்தியாவில தான் தயாரிக்குது இல்லைங்களா. இப்ப வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பெங்களூர்ல சென்னையில ஏகப்பட்ட டிஃபென்ஸ் ஆபீஸ் வந்து உருவாயிருச்சுங்கன்னா அவனுங்க தயாரிக்கிறானுங்க. இப்ப ஆனா இப்ப வந்து தற்சார்பு வந்து இதுல மட்டும் தான் கொண்டாடுறானுங்க. நல்லா நோட் பண்ணி பாருங்க, வேற எதுலயும் கொண்டாடல. அவங்க நாட்டை வந்து ஒழுங்குபடுத்தவும் மாட்டான், மக்களை நிறைய வாழ வைக்கவும் மாட்டான். பிஜேபி காங்கிரஸ் எல்லாம் வந்தாலுமே சரி. ஆனா இவனை வந்து பாத்தீங்கன்னா இது தர்மசாலா நடந்துச்சுல, அதுல ஒரு காணொலி போட்டுருக்கான். முழுக்க வந்து பாத்தீங்கன்னா அந்த இவனுக்கு அந்த ஜென்ஸ் அந்த அவனுக்கு பண்றான். அதான் சொல்றேன், வந்து இங்க வந்து தேவையா போய் சாதனை கேட்டே ஆள்றது. கண்டிப்பாங்க. அதனால நாம வந்துகிட்டு முன்னுக்கு வரோம்னா இந்த 2 கட்சிக்கு மாற்றா வந்துகிட்டு இப்ப இன்னைக்கு இந்தியாவில இவங்கதான் டாப் போட்டுக்கிறேன். ஆனா நாளைக்கு நான் வந்துகிட்டு தமிழ்நாட்டுக்குள்ள இருந்து வர்றதுன்னா 5ஆவது இவங்க கட்சி இன்னொரு கட்சி மனசுல வச்சிருக்கிறேன். அவங்க வந்துகிட்டு கொண்டுட்டு வருங்க. இந்தியா முழுக்க நீங்க உங்களுடைய கிளைகளை கொண்டு போங்க. அதை நிர்வாகம் பண்றதுக்கு உண்டான காசு நான் தந்துடுறேன். ஆட்களை மட்டும் தயார்படுத்துங்க. கொள்கைகளை வந்து சமூக ஊடகங்களை பேசுறதுக்கு ஆட்களை தயார்படுத்துங்க. அந்த ஊருக்கான கொள்கையை நீ பேசு. என்னன்னா இப்ப வந்து கர்நாடகாவுக்கு உண்டான கொள்கையை பேசு. ஆனா அதே சமயம் அது வந்து தமிழ் வந்துகிட்டு இப்ப பாரிசாலன் பேசுற மாதிரி பாரிசாலனும் வந்து சர்வதேச அரசியலும் பேசுறாரு, உள்ளூர் அரசியலும் பேசுறாரு. ஆனா எப்பயுமே அவர் வந்து தமிழகத்தை விட்டு கொடுத்ததே கிடையாது. ஆனா அதே மாதிரி நான் தமிழ் கட்சிக்காண்டி தப்பு பண்ணாலும் தப்புன்னு சொல்லிடுறாரு. அந்த மாதிரி ஆட்கள் வேணும். இப்ப இதெல்லாம் வந்துகிட்டு எனக்கு இப்ப கிட்டத்தட்ட இவங்க வந்துருவாங்க. 5ஆம் யோக கட்சி அதுக்கேற்ற மாதிரி வந்துடும். மற்ற மாநிலம் வந்து அவங்க கிளைகள் போகுதுன்னா கண்டிப்பா வந்துருவாங்க. நாளைக்கு நாட்டை ஆளக்கூடிய இடத்துல இப்ப இன்னைக்கு எப்படி பிஜேபி இருக்கு, பிஜேபிக்கு பின்னாடி RSS இருக்கோ அது மாதிரி நாளைக்கு 5ஆம் யோக கட்சி வருதுன்னா அதுக்கு பின்னாடி நான் இருப்பேன். நம்ம இயக்கம் இந்த மாதிரி இருக்கும். கண்ணுக்கு தெரியாம தமிழ் தேசியம் தான் இருக்கும், வேற எதுவும் இல்லை. அந்த மாதிரி ஒரு திட்டத்தை வந்து முன்னெடுத்து கொண்டுட்டு போவோம். அதனால நீங்க இப்போதைக்கு வேணும்னா அதுல இருந்துக்கங்க. ஆனா சொல்ற காலம் வரும், அப்போதைக்கு நீங்க வந்து மாறிக்கங்க.
இவங்களோட அஜெண்டா என்ன, இவங்க எப்படி போறாங்க, இவங்க கூட பயணிச்சாவே நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இவங்க எங்காக்க போனாலும் காசு சம்பாதிக்கிறதுக்கும் தாய்நாட்டை நீங்க ஒண்ணு இல்ல பிஜேபிக்கு ஒரு 50 லட்சம் ரூபாய் 50 லட்சம் கண்டிப்பி கொடுத்துட்டு ஒரு தீவிரவாதிகள் கொண்டு போய் பாகிஸ்தான் அவன் காரையே கூப்பிட்டு போறாங்க. இவனுக்கு என்னத்தான் வந்து தோட்டப்பட்டு இருக்கு, என்னத்தான் தாய்நாட்டை பாதுகாக்கிறாங்க. இவங்க கரெக்டா இருக்காங்கிறது என்னங்க, நம்ம கீழ்மட்டத்துல இருந்து பார்த்துட்டு இதை வந்து பெரிய தொலைக்காட்சிகள் வந்து எதுவுமே காட்ட மாட்டான், சர்வதேச தொலைக்காட்சிகள் காட்டவே மாட்டான், இவன் சன் டிவி கூட காட்ட மாட்டான். ஆனா நமக்கு சமூக ஊடகத்துல வந்துருது எல்லா தகவலும். இவங்க எப்படி ஹேண்டில் பண்றாங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாமா? அது நம்ம பாத்துக்கலாம். இவங்களோட பயணிக்கும் போதுன்னா இவனுங்களை எப்படி லெப்ட் ஹேண்ட்ல டீல் பண்றங்கிற விஷயம் நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கோம். அதுக்குதான் அதனால நீங்க அது வரைக்கும் கொஞ்ச நாள் அதுக்குள்ளார இருங்க. பொறுமையா அது வந்து இருங்க. எனக்கு ஆனா இந்த இது வந்துட்டு கொஞ்சம் இன்னும் யுவகட்சி தான் சில பேர் வந்து உறுப்பினர் ஒரு 5 பேர் அதிகபட்சம் ஒரு 10 பேர். சரிங்க சரிங்க. அந்த 10 பேரும் உங்களுக்கு வந்துட்டு தமிழ் தேசிய பாதையில உங்களுக்கு நீங்க ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள நம்ம சொல்றது எல்லாத்தையும் செய்யணும். அந்த வணிகத்தை வந்து செயல்படுத்தக்கூடிய ஆட்களா அதுக்கப்புறம் மத்த இது என்னென்ன எது தேவைங்கிறது சரிங்க. நானும் போயிட்டு வந்துடுறேங்க. சரிங்களா? நம்ம